2 மடங்கு பலன் தரும் சிவராத்திரி கிரிவலம். மலையே சிவன், சிவனே மலை, வானனை, மதிசூடிய மைந்தனை, தேனனை, திருவண்ணாமலையனை, ஏனனை, இகழ்ந்தார்புற மூன்றெய்த ஆனனை, அடியேன் மறந்து உய்வேனோ என்று உருகுகிறார் நாவுக்கரசர். நெருப்புத்தலமான இங்குதான் சிவமும் சக்தியும் ஒன்றே என்பதை உணர்த்துவதற்காக அர்த்தநாரீஸ்வரராக வடிவம் எடுத்ததும் சிவராத்திரி விழா உருவானதும் என்று புராணங்கள் கூறுகின்றன. சிவராத்திரி நாளிலேயே குபேரன் கிரிவலம் வந்து அனைத்து செல்வங்களையும் பெற்றதாக சொல்லப்படுகிறது. மகா சிவராத்திரி நாளில் கிரிவலம் வந்தால் 2 மடங்கு பலன் கிடைக்கும் என சிவபுராணம் சொல்கிறது. சிவத்தலமான இங்கு ஜோதி ரூபத்தில் பெருமாள் சொர்க்கவாசல் கடக்கிறார். வைகுண்ட ஏகாதசி என்று அதிகாலையில் தீபத்தை வைகுண்ட வாசல் வழியே கொண்டு வருவர். பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலம் என்பதால் பெருமாளும் ஜோதி வடிவில் எழுந்தருள்வதாக சொல்கின்றனர். மகா சிவராத்திரியின் போது கோவில் விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்கள் மலையை சுற்றி வருகிறார்கள். சிவராத்திரி விழா உருவானதும் இங்குதான் என்று புராணங்கள் கூறுகின்றன. சிவராத்திரியில் கிரிவலம் வருவது விசேஷம்.